வணக்கம் மக்களே! மிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த காசா நடக்கிற இந்த ஜெனோசைட் அது மட்டும் இல்லாம இந்த பாலஸ்தீன அங்கீகரிக்கிற இந்த வாக்கெடுப்பு நடந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி. இதுக்கு எதிரா இத்தாலி வாக்கு வாக்கு செலுத்துச்சு. அதாவது மெலோனி, இட்டாலியனோட பிஎம். அவங்க இந்த பாலஸ்தீன அங்கீகரிக்க கூடாதுங்கிற ஒரு எதிரா வச்சதுனால, இட்டாலியில முக்கியமான நகரங்கள், முக்கியமா ரோம், அப்புறம் நேபிள்ஸ் இந்த நகரத்தில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வன்முறை களமா மாறிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ரோம், நேபிள்ஸ் இந்த மாரி முக்கியமான இத்தாலிய நகரத்தில ஒரு பெரிய போராட்டம், வன்முறை வெடிச்சிருக்கு. சில இடத்துல கடைகள்லாம் அவங்க போராட்டக்காரர்கள நொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய இடத்துல சில வன்முறை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதேமாரி மெலோனி நாடு முழுக்க ஒரு ஹை அலர்ட் சிட்யூவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் காசாக்கு ஆதரவா, பாலஸ்தீனுக்கு ஆதரவா குரல் கொடுத்து இந்த போராட்டத்த நடத்துறாங்க. இட்டாலியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமா போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஐரோப்பியல பார்த்தீங்கன்னா யுக்ரைன்ல நடக்கிற போர், அது மட்டும் இல்லாம யுனைட்டட் கிங்டம்ல நடக்கிற அந்த அந்த மைக்ரன்ட்ஸ்க்குள்ள உள்ள பிரச்சனைகள், அது போக மட்டும் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ப்ராப்ளம், அப்புறம் ரஷ்யா குடுக்குற பிரஷர், அவங்க கேஸ் அந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு ஐரோப்பிய நாடுகள்ல. பார்க்க தான் அவங்க வெளியில ரொம்ப இதுவா இருக்கிற மாரி இருக்கு. முக்கியமா பிரான்ஸ்ல உள்நாட்ல பிரச்சனை நெறைய இருக்கு. அவங்களோட பொருளாதாரம். இது எல்லாம் போக, இப்போ இத்தாலியிலேயே இதுல பிரச்சனை ஆரம்பிக்கும்போது, அந்த ஒட்டுமொத்த ஐரோப்பிய பிராந்தியமே ஒரு மாரி ஸ்திரத்தன்மை இல்லாத மாரி இருக்குங்கிறத நெறைய பேர் கணிச்சிருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியுது. ஸோ, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ல கூட இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அங்கேயும் ஒரு மைக்ரண்ட் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த அன்ஸ்டேபிள் வேர்ல்ட் ஆர்டரா இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு கண்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்தியா மட்டும் தான் நான் சொல்லுவேன். நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கிட்டத்தட்ட அத போர் அளவுக்கு கொண்டு போகாம ரொம்ப சாமர்த்தியமா கையாண்டுருக்கோம். பார்க்கலாங்க. அங்க என்ன மாரியான சூழ்நிலை நடக்குது? அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன? முக்கியமா இந்த யுஎன் அசெம்பிளில நடந்த அந்த வாக்கெடுப்புக்கு அப்புறம் ஏதாவது மாறுமா? முக்கியமா பெஞ்சமின்